அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். மதுரையின் ஒரு ஓரத்தில் அமைந்திருந்த ஒரு அமைதியான வீடு. அந்த வீட்டில் பவானியின் கனவை பற்றி சுவர்கள் கூட பேசுகின்றன. ஆனால் பவானியின் கணவர் மோகன் மற்றும் மாமனார் மாணிக்கம் இருவரும் அவளது கனவுக்கு தடையாக இருந்தனர். பவானி அதையெல்லாம் உடைத்து எப்படி தன்னுடைய கனவை நிறைவேற்றியிருப்பாள்? அந்த வீட்டில் பவானியின் கணவர் மோகன், மோகனின் அம்மா சுலோச்சனா, மோகனின் அப்பா மாணிக்கம், பவானி மற்றும் மோகன் இருவரின் குழந்தைகள் ஹேமா மற்றும் சிவா ஆகியோர் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்தனர். மாணிக்கம் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி. சிவா கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தான். ஹேமா அப்போதுதான் கல்லூரியில் அடியெடுத்து வைத்தாள். தன்னுடைய பிள்ளைகள் இருவரும் கல்லூரிக்கு சென்றவுடன் தன்னுடைய கனவை பற்றி மீண்டும் தன் கணவரிடம் பேசினாள் பவானி. எங்க பிள்ளைங்க 2 பேரும் காலேஜ் போயிட்டாங்க. நான் இப்போவாவது எனக்கு பிடிச்ச மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்காவது எம்ப்ராய்டரி போட்டு தரவா என்று கேட்டாள். உடனே மோகன், பவானி, உன்னிடம் 50 முறைக்கு மேல் சொல்லியாச்சு, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. திருமணம் முடிந்து 20 வருடம் ஆகிவிட்டது. பிள்ளைகள் இருவரும் வளர்ந்து விட்டார்கள். இந்த வீட்டில் பணத்திற்கு என்ன குறை? நீ ஏன் இப்படி அடிக்கடி என்னை தொந்தரவு செய்கிறாய்? அதெல்லாம் நீ எதுவும் செய்ய வேண்டாம். வீட்டில் உள்ள வேலையை பார்த்தால் போதும். இது அப்பாவிற்கு தெரிந்தால் அவரும் கோபப்படுவார். உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடம் கேள், நானே வாங்கி தருகிறேன் என்று சொன்னான். உடனே பவானி, இல்லைங்க, நான் திருமணத்திற்கு முன்பே உங்களிடம் எனக்கு பிசினஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குதுன்னு சொன்னேன் தானே, அப்போது நீங்கள் எதுவும் பேசவில்லையே என்றாள். ஆம், நான் எதுவும் பேசவில்லை தான், ஆனால் சரி என்று சொல்லவில்லை தானே என்றான். இல்லைங்க, நான் என்ன சொல்றேனா என்று பவானி ஏதோ பேசுவதற்குள், போதும் பவானி, எப்ப பாரு பிசினஸ் இதே பேச்சுதானா? அலுவலகத்திற்கு சென்று விட்டு வந்து வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம் என்றால் வீட்டிலும் நிம்மதியே கிடையாது. கொஞ்ச நேரம் நல்லா பேசினா உடனே வந்து ஏங்க நான் பிசினஸ் பண்ணவா, ஏங்க நான் பிசினஸ் பண்ணவான்னு ஆரம்பிச்சிடுறா. எப்பதான் இந்த வீட்டில் நிம்மதி இருக்குமோ என்று கத்திவிட்டு படுத்து கொண்டான் மோகன். பவானிக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. எதுவும் பேசாமல் அவளும் கட்டிலின் ஓரத்தில் அந்த பக்கம் திரும்பி படுத்து கொண்டாள். ஆனால் 20 வருட கனவுகள் அவள் கண்களில் கண்ணீராக ஊற்றி கொண்டிருந்தது. பவானிக்கு நிறைய திறமைகள் இருந்தன. அழகாக ஆடைகளை தைப்பாள். அந்த ஆடைகளில் பூக்கள், பறவைகள், இயற்கை காட்சிகள் என்று அழகழகான எம்ப்ராய்டரி டிசைன்கள் போடுவாள். வீட்டு வாசலில் போடும் மேட்டை கூட ஆகாத துணிகளை வைத்து அழகாக தைத்து விடுவாள். ஸ்வெட்டர், மப்ளர், கூடை பின்னுவாள். இப்படி அவளுடைய திறமைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் இவ்வளவு திறமைகளும் கணவர், குழந்தைகள் என்று 20 வருடங்களாக வீட்டின் சுவர்களுக்குள்ளேயே அடங்கிவிட்டது. ஆம், பவானிக்கும் மோகனுக்கும் திருமணமாகி 20 வருடங்கள் கடந்துவிட்டது. அன்று மோகன் பவானியை பெண் பார்ப்பதற்கு சென்றிருந்தான். அப்போதே பவானி மோகனிடம் தனக்கு தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்று சொன்னாள். ஆனால் மோகனோ திருமணத்திற்கு பிறகு அந்த எண்ணமெல்லாம் மாறிவிடும் என்று சாதாரணமாக நினைத்து விட்டான். அதனால்தான் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்து விட்டான். இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். வீட்டில் மாமியார் சுலோச்சனா பவானியிடம் எப்போதும் அன்பாக நடந்து கொள்வார். அதனால் பவானி தன்னுடைய ஆசைகளை மாமியாரிடம் பகிர்ந்திருக்கிறாள். அவரோ, உனக்கு நான் எப்போதும் முழு ஆதரவு தருவேன் என்று சொல்லிவிட்டார். இத்தனை வருடங்கள் வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடந்த சுலோச்சனாவிற்கு தன்னுடைய மருமகளின் கனவு புரியாதா என்ன? ஆனால் மாமனார் மாணிக்கமோ மோகன் மாதிரியே பெண்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது, வீட்டை அழகாக நிர்வகித்துக் கொண்டால் போதும் என்று எண்ணம் கொண்டவர். திருமணத்திற்கு பிறகு ஒரு சில மாதங்களிலேயே தன் கணவரிடம் பவானி, எங்க நான் எனக்கு தெரிந்த தையல், எம்ப்ராய்டரியை எனக்கு தெரிந்தவர்களுக்கு போட்டு கொடுக்கிறேன். நீங்கள் வேலைக்கு சென்ற பிறகு நான் வீட்டில் சும்மாதான் இருக்கிறேன், எனக்கு பொழுது போகவில்லை என்று கேட்டு பார்த்தாள். ஆனால் மோகன் முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டான். அதன் பிறகு அடுத்தடுத்து குழந்தைகள் பிறந்தன. முதலில் சிவா, அடுத்து ஹேமா. அவர்களை பார்த்துக் கொள்வதற்கே பவானிக்கு நேரம் சரியாக இருந்தது. இருவரும் கொஞ்சம் வளர்ந்தார்கள். இருவரையும் பள்ளியில் சேர்த்தவுடன் மறுபடியும் தன்னுடைய கனவை கணவரிடம் பேசி பார்த்தாள். ஆனால் அப்போதும் மோகன் சம்மதிக்கவில்லை. நீ தொழில் செய்கிறேன் என்று குழந்தைகளை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அவர்களின் படிப்பு என்ன ஆவது என்று சொல்லி அப்போதும் முட்டுக்கட்டை போட்டான். அதனால் பவானி குழந்தைகளை கவனித்துக் கொண்டே வீட்டில் நேரம் கிடைக்கும் போது தன்னுடைய குழந்தை ஹேமாவிற்கு சின்ன சின்ன உடைகள் தைத்து கொண்டு காலத்தை ஓட்டி கொண்டிருந்தாள். காய்கறி கடைக்காரர், பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்று ஒரு சிலர் ஹேமாவின் ஆடைகளை பார்த்துவிட்டு
தங்கள் குழந்தைகளுக்கும் பாவாடை சட்டைகள் மட்டும் தைக்க சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் அதற்கு பவானி ஒருபோதும் காசு வாங்கியதில்லை. நான் பொழுதுபோக்காக மட்டுமே இதை செய்கிறேன் என்று சொல்லிவிடுவாள். அப்படித்தான் ஒரு நாள் பால்காரர் வீட்டிற்கு வந்து பால் ஊற்றும் போது, பவானி அம்மா, நீங்க தச்சு கொடுத்த ட்ரெஸ் என் குழந்தைக்கு ரொம்ப பிடித்து விட்டது. என் மனைவியும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா. என் மூத்த பொண்ணுக்கு இன்னும் 3 மாசத்துல பிறந்தநாள் வருது. அவளுக்கும் அழகா ஒரு பாவாடை சட்டை தச்சு கொடுங்க, காசு வாங்கிக்கோங்க. என் மனைவி உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி வைக்க சொன்னா என்று சொல்லிவிட்டு சென்றான். அப்போது வாசலில் பேப்பர் படித்துக் கொண்டிருந்த மாணிக்கத்திற்கு எரிச்சலாக வந்தது. பால்காரர் சென்றவுடன், ஏண்டா மோகன், எதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்த வீட்டுக்காரன் எல்லாத்துக்கும் தச்சு கொடுக்கணும்? நீ எதுவும் சொல்ல மாட்டியா? அதான் நான் கல்யாணத்தப்பவே சொன்னேன். இப்படி தொழில் கனவு அது இதுன்னு பேசுறாங்க, பின்னாடி வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். நீ கேட்டியா? அழகா வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாதா? இங்கு பணப்பிரச்சனை எதுவும் இருக்குதா என்ன என்று கத்தினார். உடனே அங்கு வந்த சுலோச்சனா, எங்க என்னதான் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிட்டீங்க, இப்ப மருமகளையும் அடக்குறீங்க. அதை மோகன் பார்த்துக்குவான், நீங்க அமைதியா இருங்க என்று மாணிக்கத்தை அடக்கினார். கலங்கிய கண்களுடன் பவானி அறைக்குள் சென்று விட்டாள். பின்னாலேயே அறைக்குள் சென்ற மோகன், நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா? எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? அப்படியே பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறியா என்று கேட்டான். இல்லைங்க, நம்ம ஹேமா ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு தச்சு கொடுக்க சொன்னாங்க, அதனால உதவியா தான் செஞ்சேன் என்று சொன்னாள். உடனே மோகன், சரி, இனிமேல் இந்த மாதிரி செய்யாத. யாராவது தச்சு கொடுக்க சொன்னா, இல்ல எனக்கு வீட்டில் வேலை பார்க்கறதுக்கே நேரம் சரியா போகுதுன்னு சொல்லி சமாளிச்சிரு, சரியா என்றான். பவானியும் அப்போதைக்கு சரி என்று தலையாட்டினாள். ஆனால் அவள் மனதில் இருந்த நீண்ட நாள் கனவு மட்டும் உயிர்ப்புடன் அப்படியே இருந்தது. நாட்கள் ஓடியது. சிவா 12வது, ஹேமா 10வதில் அடியெடுத்து வைத்தார்கள். அந்த வருடத்திலிருந்து பவானிக்கு குழந்தைகளை கவனித்துக் கொள்வதற்கே நேரம் சரியாக இருந்தது. அதனால் 3 வருடங்கள் ஹேமாவிற்கு கூட பெரிதாக எதுவும் தைத்து கொடுக்கவில்லை. வீட்டு வேலை பார்ப்பது, குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது என்று அமைதியாக இருந்து விட்டாள். இப்போது இருவரும் கல்லூரிக்கு சென்று விட்டனர். அந்த நேரத்தில்தான் தன்னுடைய கனவை மீண்டும் கணவரிடம் பேசினாள். அன்றுதான் மோகன் கடுமையாக திட்டிவிட்டு படுத்துக் கொண்டான். மறுநாளிலிருந்து பவானி கணவரிடம் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. பவானி பேசாமல் இருப்பது மோகனுக்கு என்னவோ போல் இருந்தது. அவனும் பவானியிடம் பேச முயற்சி செய்தான். ஆனால் பவானி மிகவும் கோபமாக இருந்தாள். 1 வாரத்திற்கு பிறகு தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்தியே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு அன்று அலுவலகத்திலிருந்து வரும்போது பவானிக்கு பிடித்த ரசகுல்லா வாங்கி வந்திருந்தான். அதை பவானியிடம் கொடுத்து மன்னிப்பு கேட்டான். அன்று அலுவலகத்தில் வேலை அதிகம், அதனால் கோபத்தில் கத்திவிட்டேன் என்று சொன்னான். உடனே பவானியும் ரசகுல்லாவை வாங்கி சாப்பிட்டு விட்டு, ஏங்க அப்ப நான் பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணவா என்று கேட்டாள். உடனே மீண்டும் கோபப்பட்டான் மோகன். எத்தனை தடவை சொன்னாலும் உன்னால புரிஞ்சுக்கவே முடியாதா? நீ எதுவும் பண்ண வேண்டாம், வீட்டுல அம்மாவுக்கு உதவியா இருந்தா போதும் என்று சொல்லிவிட்டான். இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தது. அப்போதுதான் பவானிக்கு அந்த முதல் ஆர்டர் வந்தது. அது மகள் ஹேமாவின் மூலம் வந்தது. ஹேமா தினமும் கல்லூரிக்கு அணிந்து செல்கின்ற ஆடைகளை பார்த்த ஹேமாவின் தோழிகள், இந்த ட்ரெஸ்ஸை உனக்கு யார் தச்சு கொடுத்தது? எனக்கும் அந்த தையல் கடை அட்ரஸ் கொடுக்குறியா? இந்த எம்ப்ராய்டரி எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த டிசைனை எந்த கடையில போட்ட? யாருமே இப்படி ஃபிட்டா தச்சு கொடுக்கறது இல்ல. உன் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு என்று தோழிகள் அனைவரும் ஒவ்வொரு விதமாக பாராட்டினார்கள். தன் அம்மாவை நினைத்து பெருமைப்பட்ட ஹேமா, இந்த பாராட்டுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என் அம்மா பவானிதான். அவர்கள்தான் எனக்கு இப்படி அழகழகான ஆடைகளை தைத்து கொடுக்கிறார்கள் என்று சொன்னாள். உடனே ஹேமாவின் தோழிகள், நாங்களும் எங்களுடைய ஆடைகளை கொடுக்கிறோம், அம்மாவிடம் தச்சு வாங்கி வருகிறாயா என்று கேட்டனர். உடனே ஹேமாவும் சரி என்று சொல்லிவிட்டாள். 1 வாரத்திற்கு பிறகு தன்னுடைய தோழிகள் 5 பேரை வீட்டிற்கு அழைத்து வந்தாள் ஹேமா. அப்போது வீட்டில் மோகன், மாணிக்கம் இருவரும் இல்லை. அம்மா, இவர்கள் என்னுடைய தோழிகள். நீங்கள் தைத்து கொடுப்பது மிகவும் அழகாக இருக்கிறது. இவர்களுக்கும் அதே போல் தைத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால்தான் நான் உங்களிடம் அழைத்து வந்தேன். உங்களால் அவர்களுக்கு பிடித்தது போன்ற டிசைனை தைத்து கொடுக்க முடியுமா என்று கேட்டாள். பவானியால் உடனே பதில் சொல்ல முடியவில்லை. அம்மாவின் தயக்கத்தை புரிந்து கொண்ட ஹேமா, அப்பா கிட்ட நான் பேசுகிறேன், அம்மா ப்ளீஸ் தச்சு கொடுங்களேன் என்றாள்.
அங்கிருந்த சுலோச்சனா, பவானி, இதுதான் உனக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு. நீ இதை சரியா பண்ணு. உனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் என்று மருமகளிடம் நம்பிக்கை விதையை விதைத்தார். தோழிகளும், அம்மா ப்ளீஸ்மா தச்சு கொடுங்க, ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ் என்று கெஞ்சினார்கள். உடனே பவானியும் சம்மதித்தாள். தோழிகள் 5 பேரும் கையோடு பணத்தையும் கொண்டு வந்திருந்தனர். எங்கே ஹேமாவின் அம்மா தைக்க முடியாது என்று சொல்லிவிட்டால் அதனால் முன்கூட்டியே பணத்தை கொடுத்து விடலாம் என்று முடிவு செய்திருந்தனர். பவானியின் கையில் பணத்தை கொடுத்தார்கள். ஆனால் பவானியோ, இல்லை, நான் முதலாக தைக்கப் போகிறேன், எப்படி இருக்கிறது என்று பார்த்து கொள்ளலாம், அடுத்த முறை தைக்கும் போது பணம் கொடுங்கள் என்று சொன்னாள். அதெல்லாம் முடியாது, இப்பவே நீங்க வாங்கிக்கோங்க என்று கட்டாயப்படுத்தி பணத்தை கையில் திணித்தார்கள். அதன் பிறகு கிளம்பி சென்றனர். பணத்தை கையில் வாங்கிய பவானிக்கு கண்கள் கலங்கின. அதை கவனித்த மாமியார் சுலோச்சனா, நீ ஆசைப்பட்டது எல்லாம் நிறைவேறும், இந்த ஆடைகளை முதலில் நன்றாக தைத்து கொடு என்று மருமகளுக்கு ஆதரவாக பேசினார். பவானி தன்னுடைய கணவருக்கும் மாமனாருக்கும் தெரியாமல் பகல் நேரங்களில் கதவை அடைத்துக் கொண்டு 5 சுடிதார்களுக்கும் எம்ப்ராய்டரி போட்டு அழகான சுடிதார்களாக தைத்து கொடுத்தாள். கூடவே அந்த சுடிதாருக்கு மேட்சாக கைக்குட்டை, தலையில் போடுவதற்கு பேண்ட் என்று அனைத்தையும் அழகாக தைத்து கொடுத்தாள். அதை வாங்கி பார்த்த ஹேமாவின் தோழிகள் அசந்து விட்டனர். அப்படியே ஹேமாவின் மூலம் பவானிக்கு அடுத்தடுத்த ஆர்டர்கள் வந்து கொண்டே இருந்தது. கல்லூரி தோழிகள், தோழிகளின் அம்மாக்கள், கல்லூரி பேராசிரியர்கள் என்று நிறைய பேர் தைக்க கொடுத்து கொண்டே இருந்தார்கள். பவானியால் மறுக்க முடியவில்லை. தினமும் ஓய்வில்லாமல் தைக்க ஆரம்பித்தாள். பவானி தன் கணவர் வருவதற்கு முன்பே அனைத்தையும் எடுத்து வைத்து விடுவாள். இப்படியே நாட்கள் சென்றது. மாமனார் மாணிக்கத்திற்கு பவானியின் மீது சிறிய சந்தேகம் வந்தது. அனைவரும் கிளம்பிய பிறகு 11 மணிக்கு அறைக்குள் சென்றால் 4 மணி வரை வெளியே வருவதே இல்லை. மருமகள் உள்ளே என்ன செய்கிறாள் என்ற சந்தேகம் வந்தது. அதை தன்னுடைய மகன் காதிலும் ஊதிவிட்டார். உடனே மோகனுக்கும் சந்தேகம் தொற்றிக் கொண்டது. அந்த சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக அன்று ஒரு சம்பவம் நடந்தது. ஹேமாவின் கல்லூரியில் இருந்து ஒரு ஆசிரியர் பவானியை தேடி வீட்டிற்கு வந்திருந்தார். இது ஹேமாவின் வீடுதானே என்று கேட்டார். வெளியில் நின்று கொண்டிருந்த மோகன் ஆம் என்று தலையாட்டினான். நான் ஹேமாவுடைய அம்மாவை பார்க்க முடியுமா என்றார். பவானி என்று மனைவியை அழைத்தான். வெளியே வந்த பவானி அங்கே நின்று கொண்டிருந்த பேராசிரியரை பார்த்து என்ன வேண்டும் என்று கேட்டாள். இல்லை, எங்கள் கல்லூரியில் கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் நடக்கிறது. அதற்கு ஆசிரியர்களுக்கு ஒரே மாதிரி சேலை எடுத்துள்ளோம். அனைவருக்கும் பிளவுஸ் டிசைன் ஒரே மாதிரியாக எம்ப்ராய்டரி போட்டு தைத்து கொடுக்க வேண்டும். 25 பிளவுஸ்கள் தைக்க வேண்டியிருக்கும். உங்களால் தைத்து கொடுக்க முடியுமா என்று கேட்டார். பதில் சொல்ல முடியாமல் தயங்கிய பவானி தன் கணவரையே பார்த்தாள். உள்ளே இருந்து வந்த சுலோச்சனா, ஹேமா, சிவா மூவரும் பவானிக்கு ஆதரவாக நின்றனர். மருமகளின் அமைதியை பார்த்த சுலோச்சனா, நீங்க கொண்டு வந்து கொடுங்க, அதெல்லாம் என் மருமக அழகா தச்சு கொடுத்துடுவா என்று பதில் சொன்னார். அந்த பேராசிரியரும் மகிழ்ச்சியுடன் நாளை கொண்டு வருகிறேன் என்று பதில் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். அன்று இரவு வீடு போர்க்களமாக மாறியது. மோகனும் மாணிக்கமும் மாறி மாறி பவானியை திட்டிக் கொண்டிருந்தனர். அம்மாவை திட்டுவதை பார்த்து கொண்டிருக்க முடியாமல் ஹேமா மற்றும் சிவா இருவரும் அம்மாவிற்காக பேசினார்கள். ஏம்பா, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? அம்மாவுக்கு எவ்வளவு திறமை இருக்கு. அதை இத்தனை நாள் வெளியே கொண்டு வர முடியாமல் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். அம்மா இனிமேல் அவங்களோட கனவுக்காக நேரத்தை செலவழிக்க தான் செய்வாங்க. அதுக்கு நாங்க தான் ஆதரவு என்று அப்பாவிடம் தைரியமாக பேசினார்கள். சுலோச்சனாவும் மகனிடம், ஏண்டா, உங்க அப்பா தான் என்னை வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சுட்டாரு, நீயும் அதே தப்ப செய்யாத என்று சொன்னார். மோகனால் அப்போதைக்கு எதுவும் பேச முடியவில்லை. ஆனால் அவனால் மனைவியின் செயலை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. இரவு பகலாக அந்த பிளவுஸ்களை தைத்து கொடுத்தாள். அந்த ஆர்டரால் பவானியின் பெயர் நிறைய இடங்களில் தெரிய ஆரம்பித்தது. சிவாவின் மூலம் ஆன்லைன் ஆர்டர்களும் பவானிக்கு வர ஆரம்பித்தது. மொபைலை பயன்படுத்துவது அவ்வளவாக பவானிக்கு தெரியாது. ஆனால் சிவா அதை பொறுப்புடன் செய்து அம்மாவின் திறமையை மேலும் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தான். அதன் மூலம் பவானிக்கு நிறைய ஆர்டர்கள் வந்தது. தனியாளாக பவானியால் அத்தனையும் சமாளிக்க முடியாமல் போனது. அதனால் பக்கத்தில் இருந்தவர்கள் சிலருக்கு தையல், எம்ப்ராய்டரியை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாள் பவானி. அந்த பெண்கள் வேலையில்லாமல் வீட்டில் இருந்தார்கள். அவர்களுக்கு தையலையும் சொல்லிக் கொடுத்து வேலையும் கொடுத்தாள் பவானி. நிறைய ஆர்டர்கள் வர ஆரம்பித்தது. வீட்டிற்கு முன்பே ஒரு சிறிய கடையை தொடங்கினாள். கடையின் பெயர் பவானி டிசைன்ஸ். அப்போதும் மாணிக்கமும் மோகனும் எதிர்த்தனர். ஆனால் பவானி இந்த முறை அமைதியாக இருக்கவில்லை. இருவரையும் எதிர்த்து கடையை தொடங்கினாள். அன்று ஒரு நாள் மோகனின் அலுவலகத்திலிருந்து ஒரு நண்பர் பவானியின் வீட்டிற்கு வந்திருந்தார்.
தன் மனைவிக்கு ஆடை தைக்க கொடுக்க வந்திருந்தார். அப்போது மோகனை பார்த்து, நீங்கள் மனைவிக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள், உங்களால் தான் உங்கள் மனைவி இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறார்கள் என்று மோகனை பாராட்டிவிட்டு சென்றார். முதல் முறையாக அப்போதுதான் மோகனுக்கு மனதில் ஒரு உறுத்தல் ஏற்பட்டது. அதன் பிறகு அலுவலகத்தில் அனைவரும் மோகனிடம் பவானியை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். மோகன், உங்க மனைவிக்கு நல்ல சப்போர்ட் பண்றீங்க, உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க உங்க மனைவி கொடுத்து வச்சிருக்கணும், உங்க மனைவிக்குள்ள இவ்வளவு திறமையா, இத்தனை நாள் எல்லாத்தையும் எங்க ஒளிச்சு வச்சிருந்தாங்க, அவங்க ஒளிச்சு வச்சிருந்ததை வெளியே கொண்டு வர நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க போல என்று பலர் பலவிதமாக பேசினார்கள். தன் மனைவியின் வெற்றிக்கு பின்னால் தான் இல்லை என்பது மோகனுக்கு நன்றாக தெரியும். அந்த நாள் மோகன் உடைந்தான். நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறோம் என்பதை உணர்ந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக மனைவிக்கு ஆதரவாக நடந்து கொள்ள ஆரம்பித்தான். அன்று பவானியின் பிறந்த நாள். நிறைய எம்ப்ராய்டரி டிசைன்கள் உள்ள ஒரு மிஷினை மனைவிக்கு பரிசளித்தான். அப்போது மோகன் முழுமையாக மாறியிருந்தான். அந்த மிஷினை பார்த்த பவானியின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அப்படியே மோகனை அணைத்து கொண்டாள். இத்தனை வருடங்கள் உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய கனவை சிதைத்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று மனைவியின் கையை பிடித்து கெஞ்சினான். அந்த ஒரு நொடி பவானிக்கு உலகமே தன் கைக்குள் இருப்பது போன்று தோன்றியது. அந்த நேரத்தில் தான் பவானிக்கு ஒரு சிக்கல் எழுந்தது. ஒரு 10 சுடிதார்கள் ஒரே டிசைனில் எம்ப்ராய்டரி போட்டு தைத்து தருமாறு சொல்லியிருந்தார்கள். பவானி அனைத்தையும் வேக வேகமாக தைத்தாள். அப்படி தைக்கும் போது 2 சுடிதார்களின் அளவு மாறிவிட்டது. உடனே ஆர்டர் கொடுத்த அந்த நபர் பவானியிடம் கோபமாக பேசிவிட்டார். அந்த நாள் பவானி உடைந்து அழுதாள். அப்போது மோகன், தொழிலில் தவறு நடப்பது சாதாரணம், அதை எப்படி நாம் கடந்து வருகிறோம் என்பதில் தான் வெற்றியே இருக்கிறது என்று தன் மனைவிக்கு ஆதரவாக பேசினான். மோகனின் இந்த ஆதரவான பேச்சால் பவானிக்கு புதிய உத்வேகம் கிடைத்தது. மறுநாளே ஆர்டர் கொடுத்த அந்த நபரை நேரில் சென்று சந்தித்தாள். தன்னுடைய தவறுக்கு வருந்தினாள். இன்னும் 2 நாட்களில் உங்களுக்கு அழகான ஆடைகளை தைத்து கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு வந்தாள். அதேபோல் முதலில் தைத்ததை விட மிக அழகாக தைத்து கொடுத்தாள். ஆர்டர் கொடுத்த அந்த நபர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பவானியிடம் அவசரப்பட்டு திட்டியதற்கு மன்னிப்பும் கேட்டார். பவானிக்கு அந்த நாள் புதிதாக பிறந்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. தன் கணவரின் ஆதரவுடன் ஒரு செயலை செய்து முடிக்கும் போது எவ்வளவு பெரிய மன நிம்மதி ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்டாள். அதன் பிறகு கொஞ்ச நாட்களில் 100 சுடிதார்கள் தைக்கும் ஆர்டர்கள் வந்தது. அதை சுலோச்சனா, சிவா, ஹேமா, மோகன், கடையில் வேலை பார்ப்பவர்கள் அனைவரும் பவானியுடன் சேர்ந்து வெற்றிகரமாக முடித்தனர். அந்த ஆர்டருக்கு பிறகு பவானிக்கு நிறைய பாராட்டுகள் கிடைத்தது. ஆனால் மாணிக்கம் மட்டும் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தார். பலர் மாணிக்கத்திடமும் வந்து, உங்க மருமகள் சூப்பர் போங்க, இந்த காலத்துல இப்படிப்பட்ட பொண்ணுங்க தான் வீட்டுக்கு தேவை, உங்க மருமக தான் எல்லா பொண்ணுக்கும் முன்னுதாரணம் என்று பலவிதமாக பாராட்டினார்கள். ஆனால் மாணிக்கத்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன் கணவரைப் போல் மாமனாரும் ஒரு நாள் தன் எண்ணங்களை மாற்றிக்கொள்வார் என்ற உறுதியுடன் பவானி தன் வேலையை செய்து கொண்டிருந்தாள். இப்படியே பவானி டிசைன்ஸ் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே சென்றது. மாணிக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மாறினார். நிறைய ஆர்டர்கள் வருவதால் இந்த சிறிய கடையில் அனைத்து வேலைகளையும் செய்ய இடம் போதவில்லை. இன்னும் 4-5 மிஷின்கள் வாங்கி அருகில் உள்ள ஒரு கடையை வாடகைக்கு எடுக்க முடிவு செய்தனர். அது பெரிய முடிவுதான், ஒரு சிறிய ஆரம்பம். அந்த ஆரம்பத்திற்கு பணம் தேவைப்பட்டது. பவானி தன்னுடைய நகைகளை வைத்து கடைக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் என்று வீட்டில் உள்ள அனைவரிடமும் பேசினாள். அப்போது மாணிக்கம், மருமகளே, என்னோட பென்ஷன் பணம் பேங்க்ல அப்படியே இருக்கு, நான் அதை தருகிறேன், அதை வச்சு நீ உன்னோட பிசினஸை வளர்த்துக்கோ என்று சொன்னார். அந்த வார்த்தை பவானியை ஒரு நொடி அப்படியே சிலையாக்கி விட்டது. தன்னுடைய மாமனாரின் இந்த மனமாற்றம் பவானியின் அடுத்த கட்ட வெற்றிக்கு அடித்தளமிட்டது. பவானி பொட்டிக்ஸ் என்ற பெயர் பலகை மின்னியது. பவானி அந்த பலகையை பார்த்து கொண்டே அப்படியே உறைந்து விட்டாள். ஒரு குடும்பமாக இணைந்து பவானிக்கு ஒரு பெரிய கடையை எடுத்து நடத்த உதவி புரிந்தனர். ஒரு பெண்ணை தடுக்காதீர்கள், அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், அவள் மட்டும் உயர மாட்டாள், அவள் குடும்பத்தையும் உயர்த்துவாள். கனவு காணும் பெண் பலவீனமில்லை, அவளுக்கு நம்பிக்கை கொடுத்தால் அவள் உலகத்தையே மாற்றுவாள். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.